இருக்கிற உத்தம புத்திரன் தகப்பனார் ஒரு நாள் தர்ப்பம் சமித்தேவிகளை கொண்டு வா என்று காட்டுக்கு அனுப்ப, காட்டுல போய் தர்ப்ப சமித்தேவிகளை கிரகிச்சுண்டு வரும்பொழுது தெய்வாதீனமாக ஒரு குடிசையில தங்கினான் சித்த நேரம். அந்த குடிசையில அது வேசி தங்கியிருக்கிற இடம். அந்த வேசியை பார்த்தான், அவன் இடத்துல ஈடுபாடு உண்டாயிடுது. அப்பொழுதே இவன் தன் மனசை விவேகத்தினால அடக்கிறான். உயர்ந்த குலத்துல பிறந்து உயர்ந்த நடவடிக்கை உடைய நாம், நம்முடைய குடும்ப கண்ணியம் என்ன, நம்முடைய அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, தாலி கட்டின மனைவி இருக்கா, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம சம்பிரதாயம் என்ன, நாம் இவரிடத்துல ஈடுபடுறது ரொம்ப தப்பாச்சே என்று விவேகத்தினால் அதை திருத்த பார்க்கிறான். மனதை அவனால முடியல. விவேகத்தை காட்டிலும் ஆசை வலியதா போயிடுச்சு. அதனால விவேகம் மழுங்கி போயிடுச்சு. அந்த வேசியின் இடத்துல ஈடுபட்டான். இப்படியே துர்மார்க்கத்துக்கு போயிட்டான். இதை கண்டிச்ச தன்னுடைய தாய் தகப்பனார அடிச்சு துரத்தினான் வீட்டில இருந்து. வேசிகையை தன்னுடைய வீட்டுல கொண்டு வச்சிருந்தான். அவர்களோட உடன்பட்டு வாழ முடியல அவருடைய பத்தினியால. அதனால அவளையும் அடிச்சு விரட்டினான். வேசியோடு கூடவே காலட்சேபம் பண்ணிட்டு வெகு காலம் போயின்னு இருக்கு. அப்பாவும் தெரியாது, அம்மாவும் தெரியாது, காலகதி அடைஞ்சு விட்டார்கள் தாய் தகப்பனார். மனைவி எந்த திக்குல போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியாது அவனுக்கு. வேசிகையை தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டு வீட்டிலேயே தங்கி இருக்கா. இப்போ அவன் குலத்தொழில் பேர் சொல்லி அவனுக்கு, பிராமணனுக்கு அந்த காலத்துல உரிய தொழில்கள், யாகம் பண்ணி வைக்கலாம், யாகம் பண்ணலாம், வேதாத்தியனங்கள் பண்ணி வச்சு பாடசாலைகள் நடத்தலாம். இதெல்லாம் அவன் குலத்தொழில் ஆரம்பிது. பிராமணர்களுக்கு குலத்தொழில் தவிர வேற ஒரு தொழிலை யாருமே கை கொள்ள முடியாது. அந்த காலத்துல ஒருவனுடைய தொழிலை ஒருவன் கை கொள்ளவும் முடியாது. அப்படிலாம் ஒரு சட்டத்திட்டம் இருந்த காலம். இவன் வேத பாடசாலை வச்சானா இங்க இவன்கிட்ட படிக்க யார் பையன் வருவான்? இனிமே வரமாட்டான். வேசி லோலனா இருக்கும்போது இவன் பாடசாலை யாராவது வருவான்? இல்ல இவனை கூப்பிட்டு யாராவது தானம் பண்ணுவனா? யாகங்கள்ல இவன் தானம் யாகம் பண்ண போறேன்னு யாராவது பணம் கொடுப்பனா? அதனால இவன் தன்னுடைய விருத்தியில இருந்து நாசம் அடைஞ்சுட்டான். விருத்தி செய்ய முடியல. ஆனால் இந்த வேசியோட காலட்சேபம் பண்ணி இருக்கிற இவனுக்கு வேசியின் இடத்துல பல குழந்தைகள் பிறக்கிறார். குடும்பம் பெருசா எடுத்து பித்ரார்ஜிதமான சொத்தெல்லாம் தீர்ந்து போயிடுத்து. வேசி சம்பாதிச்ச சொத்தும் தீர்ந்து போயிடுத்து. ஆனால் குழந்தை குட்டிகளையும் வேசியையும் தன்னையும் காப்பாத்திக்கணுமே என்று நினைக்கும் பொழுது பந்தியட்ச கைதவை சௌரியி கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதா, சூதாடுறது, வழிப்பறி செய்யறது, கொலை செய்யறது முதலீதான கொடிய தொழில்களை ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட மகாபாவங்களை பண்ணினான். கொஞ்சம் கூட ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அப்படி பரமநாஸ்திகன் ஆயிட்டான். எப்பேற்பட்ட பாபங்களுக்கும் துணிஞ்சவன் ஆயிட்டான். இப்படி பாபங்களை பண்ணி இப்ப என்ன ஆச்சு? அவனுக்கு வயசு அஷ்டாசீத்யாயுஷமஹா, 88 வயசாயிடுச்சு. இந்த 88 வயசு உத்தவ சுவாமிக்கு தான் வயசாயிடுச்சு. இவனுக்கு தான் வயசாச்சு. உத்தவ சுவாமிக்கு எப்படி வயசாச்சுன்னா 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த 90 வயசும் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணியே வயசாச்சுன்னா. ஜாம்பவானுக்கும் தான் வயசாச்சு. ஜாம்பவான போல வயோதிகர் வேற ஒருத்தருமே இல்லை. ராம கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், வாமனாவதாரத்து கைங்கரியம் பண்ணினார், கிருஷ்ணாவதாரத்து கைங்கரியம் பண்ணினார். 3 அவதாரம் கண்டார் அவருடைய வயக்கிரமத்துல. வயசாகணும் அப்படின்னா வயசாகணும். ஆனால் இவனுக்கும் தான் வயசாச்சு. அஜாமிழுக்கும் வயசாச்சு. அவன் வயசானத்துக்குள்ளே இதுவரையிலும் எவ்வளவு கொலை பண்ணிருப்பான், எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பான், எவ்வளவு மதுபானம் பண்ணிருப்பான் என்கின்றதுக்கு எல்லை கிடையாது. சித்திரகுப்தனே கை ஒடிஞ்சு போயிடுத்து அவனுக்கு. இவன் கணக்க எழுதி அந்த ஸ்திதியில இருக்கான். அப்பேற்பட்ட மகாபாவி இவனுக்கு விமோச்சனமும் உண்டான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறார். அவனை எல்லாரும் ஜாதி பிரஷ்டனா பண்ணிவிட்டார். அவனோட ஒருத்தரும் பேசுறது இல்லை. அவன் தனிமையில இருந்துட்டு இருக்கான். அப்பொழுதும் அவனுக்கு உணக்க வரல. இப்பொழுது யமன் அப்படின்னோ யம தூதர்கள்னோ அவனுக்கு நனவு வரல. இவன் யமனையோ யமதூதனையும் இவன் மறந்திருந்தாலும் இப்படி ஒருத்தன் பூலோகத்தில் இருக்காங்கிறத அவன் மறக்கவே முடியாது. இவனையும் அழைச்சிட்டு போகிற காலம் வந்தது. யமதூதாள் வந்துட்டாள். அப்போ இவனுக்கு கைகாலெல்லாம் வீங்கி கோண இழுத்து கொண்டு மாறுபல் வாயிலெல்லாம் கபம் கட்டி கொண்டு கண்ணு பீழ அடைஞ்சு கண்டே குரு குராயதே சஜானா பரிசோஜபிஹி பரிவீத ஸ்வபந்துபிஹி வாச்சியமானோபி நப்ரூதே காலபாச வசங்கதா. கபில வாசுதேவர் மரணதசியை வர்ணிக்கிறார். வைராக்கியம் உண்டாகணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக. அங்கேயாவது பந்துக்கள் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுவாள்னார். ஏன்னா உத்தமனா இருந்தாக்க. பாபியானி இவன் பந்துக்களையும் விட்டுட்டான். ஆகினால இவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்த வேசி இவன் பக்கத்தில் கொண்டு அழுவலோ எங்கேயாவது. உடனே அவன் நினைச்சாள் இவன் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் எங்கேயாவது எடுத்து சுவாதீனப்படுத்தினுடனும். இல்லையானா இப்பொழுது இதுவரையிலும் நாம் வேசின்னு இருக்கலாம். இவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா இவனுடைய தாயாதி பங்காளி சொத்துக்கு நாம் தான் உரியவன், யாராவது நம்மளை விரட்டி விட்டு அதை அபகரிக்க பார்ப்பா என்று நினைத்து இவன் உயிருக்கு ஊசலாடின்னு இருக்கிற சமயத்துல கூட சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக அவள் அந்தண்ட போயிட்டாள். பிள்ளைகள்லாம் வேற எங்கேயோ போயிட்டார்கள். எல்லா பிள்ளைகளையும் காட்டிலும் கடைசி புள்ள நாராயணன் ஒரு பையன். ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம் அவன் பண்ணினது பால்யத்துல பண்ணிருக்கானே புண்ணியங்கள்
அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கான், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணிருக்கான், அந்த புண்ணியம் வீண் போகாது இல்லையா? அந்த புண்ணிய சமயத்துல இவனுக்கு காப்பாற்றணும் என்கின்ற எண்ணத்தினால இந்த பிள்ளைக்கு நாராயணன் பேரு வைப்போம் என்று அவனுக்கு ஒரு வாசனையை உண்டாக்கியிருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு மட்டும் நாராயணான்னு பேர் வச்சிருக்கான். அந்த பையனிடத்துலதான் அவனுக்கு அதிகமான பாசம். அவன் எங்கேயோ தெருக்கோடியில விளையாடின்னு இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் இவனை யமதூதர்கள் கொண்டு போக வந்தார். யமதூதர்களை பார்த்தானல் இல்லையோ பயம் உண்டாயிடுத்து. பிளாவிதேன ஸ்வரேணோச்சைஹி ஆதுகாவா குலேந்திரியகாகா தூரே கிரீடனகாசக்தௌ புத்திரம் நாராயணாஹ்வயம். வெகு தூரத்தில் விளையாடக்கூடிய பிள்ளைய ஹே நாராயணா என்று கூப்பிட்டான். இப்படி கூப்பிட்டு அடுத்த க்ஷணமா அந்த பையன் பண்ணான், இவர் அடிக்கடி இப்படிதான் கத்தின்னு கிடக்கார். அவன் லட்சியம் பண்ணலே விளையாட்டுல இருந்து இருக்கான். ஆனால் நாராயணான்னு கூப்பிடும் பொழுது பிள்ளையை தான் இவன் நினைச்சுன்னு கூப்பிட்டான். சங்கச்சக்கரகதாரனா நிலிமிகசியாவனா பகவான் நினைச்சுன்னு கூப்பிடல. நியாயமா இப்ப புள்ள வந்து காப்பாற்ற முடியாது. யமதூதால் கண்ணுக்கு நேர தெரிகிறார்கள் மகா பயங்கரமான ரூபத்துல. பகவான் தான் காப்பாற்றுன்ற போதிலும் கூட அந்த எண்ணம் அவனுக்கு வரல. பாசம் எதுல வந்து அதிகமான பிரியம் இருக்கோ அதுதான் கடைசி சுவாசம் போகும் பொழுது வருமா நனவல. பிரபஞ்சத்திலே பார்க்கிறோம், உயிருக்கு ஊசலாடி இருக்கிற தசையில கூட அவள் என்ன சொல்லுவா என்று கேட்டா கிருஷ்ணாராமான்னு சொல்ல மாட்டான். அந்த திசையில வந்து பேரை வந்துட்டானா பேத்தி வந்துட்டானா பாக்கணும் என்றுதான் சொல்றாள் லோகத்துல. இதான் நிதர்சனம். ஏத்தி சொல்லும் பொழுதும் ஜடபரத உபாக்கியாரம் சொல்லும் பொழுது கடைசி காலத்துல பகவஸ்மரணம் வரல, அவனுக்கு மானுடைய நினைவுதானே வந்தது. அதனால எதுல வந்து மனசு ஊறி போயிருக்கோ அதுதான் கடைசி நினைவுல வரும். சத்சங்கத்திலையும் ஹரிநாமத்திலையும் பாகவதாளிடத்திலையும் மனசு ஊறி போயிருந்ததானா கடைசி காலத்துல அந்த நினைவு வரும். இப்ப இவனுக்கு பகவத் விஷயத்துல மனசு ஊரலையே, குடும்ப விஷயங்களையே ஊறி தன்னுடைய கடைசி பிள்ளைகளிடத்துல அதிக பிரீதி வச்சிருந்ததுனால நாராயணன் அவனை கூப்பிட போக, ஆனால் நாராயணா என்கின்ற நாமத்துக்கு யதார்த்தமான வாட்சியமான பொருள் யாரோ அவனுடைய தூதர்கள் அங்கு வந்தார்கள், அபயம் கொடுத்துட்டார்கள். இந்த யமதூதர்களை பார்த்து நிறுத்து என்று உத்தரவு போட்டார். யமதூதர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நிறுத்துங்கிற சொல்லு அவர் காதல் இதுவரையும் விழுந்ததே கிடையாது. நம்ம பார்த்து நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் யாருக்கு என்று நிமிர்ந்து பார்த்தார்கள். ஆச்சரியமான ரூபத்துல 4 பேர்கள் நிற்கிறார்கள். யமதூதர்களோ 3 பேர்கள் தான் வந்திருந்தார்கள். 4 பேர்களும் பார்ப்பதும் அவருடைய மகா தேஜஸ்ல சூரியன் எதிரில் இருட்டு இருந்தாப்புல ஆயிடுத்து தங்களுடைய ஸ்வரூபங்கள். உடனே அவர்களை பார்த்து கேட்டாள், கேயூயம் பிரதிஷேத்தாரா தர்மராஜஸ்ய சாசனோ கஸ்யவா குத ஆயாதா கஸ்மாதஸ்ய நிஷேதத்தை. நீங்கள் யார்? யமதூதர்களா இருக்கக்கூடிய எங்களை, தர்மராஜ தூதர்களான எங்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு அப்பேற்பட்ட தைரியம் எங்கேன்னு வந்தது? கிம் தேவஹா உபதேவாவா யூயம் கிம் சித்த சத்தமஹா. நீங்கள் தேவர்களா, எச்சர்களா, சித்தர்களா, கந்தர்வர்களா, கிடர்களா, தேவர்களா? நீங்கள் யாரும் உண்மையை சொல்லுங்க. உங்களை பார்த்தால் சாதாரணமான மனுஷர்களா தோணல. சர்வேஜ நூத்தன வயசா சர்வே சாருஜ துர்புஜா. எல்லாரும் கிஷோர வயசுல 4 புஜங்கள் உடையவர்களாக சங்கம், சக்கரம், கதை, நந்தகம், சார்கம் முதலிய ஆயுதங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆச்சரியமாக உங்களுடைய மங்களமான அந்த ரூபம். நீங்கள் ஏன் என்ன தடுக்கிறீர்கள்? அநீதியாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோமே. இந்த ஜீவனுக்கு வயசு ஆயிடுத்து. இதை கொண்டு போகும்படியாக எங்களுடைய ராஜாவான தர்மராஜருடைய உத்தரவு. அந்த ரீதியில கொண்டு போகிறோம். இவன் பூலோகத்துல மகாபாபியா இருந்தான். இவனை தண்டிக்கிறதுக்கு நீங்க மகாராஜா கூப்பிட்டு இருக்கார். தண்டனை பண்ணாதான் இவன் சுத்தி அடைவான். அதனால இவனுக்கு தண்டிக்கிறனாலையும் அவனுக்கும் நன்மை. அதனால அவனை நீங்க தடுக்கலாகா என்று இவர்கள் சொன்னதும் உடனே விஷ்ணுதூதர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு அவன் நாங்கள் யாருன்னு சொல்லல. ஆனால் இவர்களை திருப்பி கேட்டார்கள், தர்மராஜனுடைய தூதர்கள் நீங்க சொன்னீங்களே, தர்மத்தினுடைய ரகசியத்தை சொல்லுங்கள். யார் 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 விடுதலை செய்யத்தக்கவர்கள், யார் தண்டிக்கத்தக்கவர்கள், தர்மத்துக்கு எது பிரமாணம், தர்மம்னா என்ன, தர்மத்துக்கு எது சாட்சி, எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்க. ஏன் இப்ப கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அவளுக்கு இது கேட்பானே, கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா, தர்மத்தை கேட்கறதுல தெரிஞ்சவாளுக்கு கூட சந்தோஷம் இருக்கும். தர்மம் தனக்குதான் தெரியறதே இருக்காது. தர்மத்தை கேட்கறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு. தர்மத்துக்கு பிரபு யாருன்னு இப்ப பேசினாலேயே நாராயணம்னு வரும். அந்த நாராயண தூதர்கள் நாங்கள். அந்த நாராயணன் தான் இவனை பிடிச்சுன்னு வர சொன்னான் என்று சொல்லி அவர்கள் சொல்ற பூர்வபட்சத்தை வச்சுட்டே பதில் சொல்லிவிடலாம் என்கின்றதுக்காகவும் அவள் தான் சொல்ல போகிற பாகவத தர்மத்துக்கு சாமானிய தர்மமானது சாதனமா இருக்கிறதுனால அந்த சாமானிய தர்மத்தை அவர்களை சொல்ல வச்சுட்டு பாகவத தர்மத்தை தாங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற அபிப்பிராயமும் இருக்கலாம். அதனால இந்த கேள்வி கேட்கிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், தர்மத்துக்கு எது பிரமாணம் என்று கேட்டால், வேத பிரணிஹிதோ தர்ம அதர்மஸ்தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாட்சாத்
ஸ்வஜம் பூரிதி சுஸ்ருமே. வேதத்துக்கு என்ன பிரமாணம் கேட்டீரே? வேதம் தர்மத்துக்கு வேதம் தான் பிரமாணம். வேதம் ஸ்வயம் பிரமாணமானது, சாட்சாத் நாராயண ஸ்வரூபமானது வேதம். அந்த வேதமானது தர்மத்தை சொல்றது. வேதம் என்ன சொல்றது? திருப்பி திருப்பி சத்தியம் வதா தர்மஞ்சர மாதேவ பவ பித்ருதேவ பவை தானே சொல்றது. தாயார் தாயாரையும் தகப்பனாரையும் தெய்வமாக கொள். பசியோடு வீட்டுக்கு ஒருத்தன் வந்தானா இறக்கப்பட்டு அவனுக்கு அன்னம் போடு. அதிதி தேவோ பவா, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் பின்னாடி சொல்றாள் அல்லவா, அதுதான் வேதம் சொல்றது. ஆச்சாரிய தேவோ பவா, உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவனே தெய்வம் என்று கருது, சத்தியத்தையே பேசு. இப்படிதானே வேதம் தர்மத்தை தானே நமக்கு சொல்றது. வேதம் எதை எதை சொல்லதோ அதெல்லாம் தர்மம். வேதத்துல எதை எதை செய்யாதேன்னு சொல்லதோ அதெல்லாம் மாமா ஹிகம்சி, ஹிம்ச பண்ணாதே, பிறர் மனதினாலேயோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ பிறருக்கு துன்பம் விளைவிக்காதே என்று சொல்லுகிறது வேதம். அப்படி சொல்லிட்டுனா அதுக்கு எதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கோ அதுக்கெல்லாம் அதர்மம்னு பெயர். எதை எதை செய்யன்னு சொல்லியிருக்கிறதோ அதுக்கெல்லாம் தர்மம்னு பெயர். அந்த வேத மார்க்கப்படி உலகத்தில் எல்லா மக்களும் வாழ்ந்தோமானால் க்ஷேமமா இருக்க முடியும். அதாவது சுருக்கமா தர்மத்தினுடைய சார சர்வஸ்வம் என்னங்கிறார் வியாச பகவான் மகாபாரதத்துல. பரோபகாரம், பொது நலம், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் என்று செய்யக்கூடிய காரியத்துக்கு தர்மம்னு சுருக்கமா பேர். எவன் எப்படி போனாலும் நான் வாழ்ந்தா போரும் என்று செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதர்மம்னு பேர். இதான் தர்மத்துடையும் அதர்மத்துடையும் ஸ்வரூபம். நான் வாழ்ந்தா போரும் என்று நினைச்சு எவன் எந்த செயலை செய்யறானோ அந்த செயலுக்கெல்லாம் அதர்மம்னு பெயர். மக்கள் அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும் என்று நினைச்சு செய்கிறானே அதுக்கு தர்மம்னு பெயர் என்று பொதுவாக சொன்னார். இதுதான் சாஸ்திரங்களுடைய சாரம். இதுல மீறி எவன் நடக்கிறானோ அவன் தண்டிக்கத்தக்கவன். இங்கேயே ராஜாக்களாலே தண்டிக்கத்தக்கவன் அவன். அரசர்கள் தண்டிக்காமையும் ஒருவன் திருட்டுத்தனமா அதர்மத்தை பண்ணிட்டு அரசன் கையிலையும் சிக்காதபடி அதர்மத்தை பண்ணிட்டு நாம் தப்பிச்சுட்டோன்னு சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆனால் நிச்சயம் தெய்வம் அவனை தண்டிச்சு விடும். இப்ப சந்தோஷப்படுறதுக்கு இல்ல. இதுல இன்னொரு சுவாரஸ்யம், ராஜா தண்டிச்சா கூட கொஞ்சமா இருக்கும் தண்டனை. தெய்வம் தண்டிக்கிறது இருக்க அது நரகானுபவம் உண்டு. இந்த ராஜ தண்டனையை சகிச்சுடலாம், நரகானுபவம் சகிக்க முடியாது. அப்பேற்பட்ட தண்டனை வரும். இந்த தண்டனை ஏன் கொடுப்பானே நாள்? தண்டனையை சுத்திக்காகத்தானே. ஒரு தினம் செம்மையா அடிச்சு விட்டாங்க, அப்ப மறுபடியும் அதை செய்ய மாட்டான் என்கிறதுக்காகத்தானே தண்டனைய. இப்ப தண்டனையினால 2 பேருக்கு சுத்தி உண்டாரு. தப்பு பண்ணினவனுக்கு ஒரு தினம் ஜெயில போய் கஷ்டப்பட்டான், ஆனால் மறுபடியும் தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உண்டாருது. மற்றொருவன் பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ, இது மாதிரி பாபத்தை பண்ணினா நாம் சிறைக்கு போக நேரிடும் அப்படின்னு அவன் அதர்மத்திலிருந்து விலகிறதுக்கு ஹேதுவாகிறது. தண்டனை ஹிம்சையாட்ட இருந்த போதிலும் கூட அந்த தண்டனை ஜனங்களை நல்ல வழியில கொண்டு போகிறது. அது ராஜாவால விதிக்கப்படுற தண்டனையோ ஈஸ்வரனான நரகத்தில் கொடுக்கிற தண்டனையோ, இந்த தண்டனை கிருபையினுடைய அடிப்படையிலேயே இருக்கு. ஜனங்களுடைய நன்மைக்காக தான் இருக்குது. வீணா ஒரு ராட்சசனோ அசுரனோ ஒருத்தனை அடிக்கிறது போல ஹிம்சை இல்லை. எத்தனை தண்டேன சுத்தியதி, தண்டம்னு ஒண்ணு இல்லாத போனால் சுத்தி ஏற்படுமோ மக்களிடத்துல? ஜனங்கள் நேர்மையா இருப்பாள் இருக்க மாட்டார்களே. அதனாலே ஜனங்களை சுத்தி பண்றதுக்கு